சர்ச் பெல் வாசல் ட்ரஸ்ட் நற்செய்தி அறிவிப்பு பணி தமிழில் 1 கொரிந்தியர் இறைவசனம் அதிகாரம் 9 இறைவசனம் 16. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு. நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு. இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு எச்சளவுமின்றி நான் நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நல்லதொரு நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டேன். என் விசுவாசத்தை காத்து கொண்டதோடு மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினேன். இனி எனக்கு என வைக்கப்பட்டிருக்கும் நற்செய்தி அறிவித்ததற்கான வெற்றி வாகையை இறுதி நாளில் கடவுள் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, மீட்பின் திட்டத்தை அறிவித்து பல ஆன்மாக்களை விண்ணக வாழ்வுக்கு அறுவடை செய்த அனைவருக்கும் தருவார். நாம் நமது வாயினால் பாவம் செய்யாத வண்ணம் நம் நடைமுறைகளை காத்து கொள்ள வேண்டும். பொல்லார் நம்முன் நிற்கும் வரையில் நம் வாய்க்கு பூட்டு போட்டு காத்து கொள்ள வேண்டும். நான் சிந்தனையில் ஆழ்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என்றும், என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றதாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியுமாறு என்னை சோதித்துப் பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் என்று சொல்வோம். ஆண்டவரை மீட்பராகிய நீடித்த நிலையான பேரின்ப வாழ்வாகிய வாழும் ஒரே கடவுளோடு இணைந்து ஒன்றித்து வாழும் வாழ்வை மற்றவர்களும் சுவைக்க, நாம் பெற்ற மீட்பை அவர்களும் பெற செயல்படுவோம். ஆன்மாவின் மீது செய்தி அறிவிக்கப்பட்ட நல்ல செய்தி நற்செய்தி என்று சொல்லப்பட்டு 2026 ஆண்டுகள் கடந்து இன்னும் எவ்வளவு காலம் கடவுள் உரிய மாட்சிக்கு இழுத்து கொண்டு வருவது, எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வது என்பதையும் பற்றி சிந்திப்போம்.